Hi friends, welcome to Smiley Boy Mom channel. 21 days healthy mother routine challengeல இன்னைக்கு டே 7ல இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணோன்னு பார்க்கலாம். எப்பயும் போல காலையில் 5 o'clock எழுந்துட்டு ஒரு பக்கம் வார்ம் வாட்டர், இன்னொரு பக்கம் பால் வச்சுருக்கேன் கஞ்சி போடுறதுக்காக. இது தண்ணி வச்சுட்டு ஒரு பக்கம் பால் வச்சுட்டு அதுக்குள்ளே நான் வந்து பீட்ரூட்டை வந்து எடுத்து ஜூஸ் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ நான் இத்தனை நாள் வீடியோவில் வந்து பீட்ரூட் ஜூஸும் ஹாட் வாட்டரும் கொஞ்சம் குட்டி பையனுக்கும் கொடுத்துட்டு நாங்களும் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிருவோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த வடிகாட்டினதை வந்து வேஸ்ட்டாக கீழே போடாமல் அதை அப்படியே ஃபேஸு கைக்கெலாம் கொஞ்சம் தடவி விட்டுக்கலாம். ஸோ டைம் இல்லை ஃபேஸ்க்குலாம் கேர் பண்ணுறதுக்குன்னா இந்த மாதிரி காலையில் ஜூஸ் போட்டு அந்த பேலன்ஸ் இருக்கிறத வந்து நம்ம ஃபேஸ்க்கு பேக் மாதிரி போட்டோன்னா ஸோ நம்ம குக் பண்ணுற வரலும் அது வந்து ஃபேஸில் வந்து இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் ஊறிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாக்கிங்க்கு கிளம்பிக்கலாம். அப்புறம் இந்த மிக்சியெல்லாம் கழுவி வச்சு நம்ம ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சாமான் கூடையிலேருந்து இன்னும் சாமான் அடுக்கவே இல்லை. ஸோ அதை அடுக்கிக்கிட்டே நான் வந்து சிம்மில் வச்சு கஞ்சி போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பீர்க்கங்காயும் பீட்ரூட்டும் செஞ்சிடலாம். பீர்க்கங்காய் கூட்டு வச்சுட்டு பீட்ரூட் வந்து பொரியல் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ காலையில் எழுந்தா நிறைய வேலைகள் இருக்கும் தான். ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் நமக்காக கொஞ்சம் கேர் எடுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் கஞ்சி போட்டு முடிக்கிறதுக்குள்ளே நான் வந்து கொஞ்சம் வந்து சைடில் பீர்க்கங்காயெல்லாம் தோல் சேர்த்தி நான் வந்து கட் பண்ணி வச்சுடுறேன். பூண்டு வெங்காயம்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி வந்து காலையில் டிஃபன் வந்து பொங்கல் செய்யலான்றதுக்காக நான் வந்து இந்த பச்சை மிளகா, இஞ்சி, இந்த கருவேப்பிலெல்லாம் எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து முழுசாக போட்டால் பசங்க வந்து எடுத்து வச்சுருவாங்க இல்லையா, அதனால் நல்லா துருவி போட்டுடலான்னு இந்த சின்ன துருவலில் துருவி அடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் அப்படியே கூட்டு செஞ்சுக்கிட்டே இன்னொரு பக்கம் பொங்கலுக்கு எல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். பாருங்க இஞ்சி எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது. அதுக்காக ஒரு பக்கம் நான் வானல் வச்சுருக்கேன், இன்னொரு பக்கம் பீர்க்கங்காய் வதங்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ளே நான் வந்து அது ரெடி ஆகிடுச்சு. அதில் வந்து நான் பருப்பு அதை போட்டு மூடி வச்சு விசில் விட்டுட்டேன். ஸோ கூட்டு வந்து கடகடன்னு குக்கரில் செஞ்சால் தான் ஃபாஸ்ட்டாக செஞ்சுருவேன். பொறுமையாக குண்டானில் செய்கிற அளவுக்குலாம் வந்து பொறுமையே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கம் வந்து நெய்யெலாம் விட்டு அதில் வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, மிளகு சீரகம்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுலேயும் தண்ணி ஊற்றி அது கொதிச்சதும் இன்றைக்கி வந்து நான் நார்மல் பச்சரிசியில் தான் வந்து பொங்கல் செய்கிறேன். ஏன்னா வரகரிசியில் கொஞ்சம் காலி ஆகிடுச்சு இட்லி மாவு அரைச்சுன்னா அதனால். ஸோ நான் இதுக்கு முன்னாடியே அந்த பச்சரிசியும் பாசி பருப்பும் போட்டு ஊற வச்சுட்டேன். அதை காட்ட மறந்துட்டேன். நான் பண்ணிகிட்ருக்க கேப்பில் பாப்பா எழுந்து வந்துட்டாங்க. ஸோ அவங்கள தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு அவங்களுக்கு பாசிட்டிவிட்டிலாம் கொடுத்துட்டு நம்ம ஹக் கொடுத்து எல்லாம் முடித்து அவங்கள வந்து ப்ரஷ் பண்ணி அவங்கள ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் சைடில் வாக்கிங்காக. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கஞ்சிலாம் எடுத்துக்கிட்டோம். வாக்கிங் போகும்போது கஞ்சி எடுத்துகிட்டு தானே போவோம். அதனால் கிளம்பி கரெக்டாக 7 o'clockலாம் நாங்கள் வந்து வாக்கிங் கிளம்பிட்டோம். போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சாம்பார் வைக்க ஆரம்பித்தேன். பொங்கலுக்கு வந்து சட்னி, தேங்காய் சட்னி 2 நாளாக தேங்காய் சட்னி தான் செய்கிறதால சரி இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு சாம்பார் வச்சுருவோன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரே ஒரு சக்கரவள்ளி கிழங்கு இருந்துச்சு, அதையும் வேக வச்சுட்டேன் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்புறதுக்காக. ஸோ இன்றைக்கி ஆப்பிளும் சக்கரவள்ளி கிழங்கு ரெண்டுத்தையும் வந்து ஒரு பீஸ் வச்சு கொடுத்து அனுப்புனேன். ஸோ நான் இதெல்லாம் சமைக்கிறதுக்குள்ளே பசங்க வந்து கொஞ்சம் நேரம் கலர் அடிச்சுட்டு இருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க எனக்கு. எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து அந்த மிளகு இருந்தால் பிடிக்காது. ஸோ நான் மிளகு தூள் கொஞ்சம் போட்டு விட்டுருவேன். அதனால் அந்த மிளகு கொஞ்சம் போட்டதெல்லாம் பொறுக்கி வச்சு அவங்கள சாப்பிட வச்சு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் பீட்ரூட் பொரியலுக்கு வந்து துருவி அதை செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் நமக்காக ஒரு சக்கரவள்ளி கிழங்கு வச்சுருக்கேன் ஸ்நாக்ஸ் டைமில் சாப்பிட்றதுக்காக. அப்புறம் பீட்ரூட் பொரியலுக்கு பீட்ரூட் எல்லாம் தாளித்து விட்டு நான் மூடி வச்சுட்டு நடுவில் நான் தண்ணி குடிக்க வேண்டியதை கரெக்டாக தண்ணி குடிச்சிட்டு தான் இருந்தேன். ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் தண்ணி குடிச்சிடலான்னு சொல்லிட்டு பாட்டில் எடுத்து தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த பாலும் இந்த பீட்ரூட்டும் ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் போய் உட்காந்து ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து அந்த பீட்ரூட் ரெடி ஆகிடுச்சு அதுக்குள்ளே. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு குட்டி குண்டானில் மாற்றிட்டு பாலும் காஞ்சிடுச்சு. ஸோ அப்போ வந்து ஊருக்கு கிளம்புறேன் நான். ஸோ அவருக்காக கொஞ்சோண்டு டீ போட்டு கொடுத்துட்டு ஸோ வானல் எல்லாத்தையும் தேய்க்க போட்டுட்டு பொங்கல் வந்து மீந்துச்சு கொஞ்சம், அதையும் வந்து பாக்ஸில் போட்டு சாம்பார் மீந்ததையும் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ நம்ம இன்றைக்கி பண்ணதெல்லாம் இதுதான். பீட்ரூட்டு ரசம் வந்து நேற்று ரசம் கொஞ்சம் இருக்குது, அப்புறம் கூட்டு இருக்குது, பாட்டில் வந்து தண்ணி பிடிச்சி ரெடியாக வச்சுருக்கா அப்பப்போ குடிக்கிறதுக்காக. அதை பார்த்தா தான் ஞாபகம் வரும்னு. ஸோ இதுதான் நான் சொன்னது. அந்த பொங்கல் மீந்தது, சாம்பார் மீந்தது, அது எல்லாத்தையும் நான் பேக் பண்ணி வச்சது. ஸோ அதுக்கப்புறம் சாப்பாடுக்கு வந்து நம்ம இன்னும் வைக்கல இல்லையா. ஸோ அரிசி ஊற வச்சுருக்கேன். ஸோ அதனால் உலைக்கு அரிசி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அப்பா வந்து பஸ் ஏற்றுறதுக்காக கூட்டிகிட்டு போய் பஸ் ஏற்றிட்டு இருந்தேன். கரெக்டாக சாப்பாடு வெந்துருச்சு. ஸோ அதையும் வடிச்சிட்டு சாமான் எல்லாம் கழுவினா செம்ம தண்ணி தகும். ஸோ முதல்ல தண்ணியை குடிக்கலான்ட்டு பாட்டில் எடுத்து தண்ணி குடிக்க ஆரம்பித்தா இன்னும் நம்ம வீடு பெருக்கணும். அது ஒரு பெரிய வேலை காத்துட்ருக்கு நமக்காக.
இந்த வேலைலாம் முடிக்கிறதுக்குள்ளேயே 10:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் துணியை வந்து நம்ம வந்து போடலையேன்னு ஞாபகம் வந்து அதுக்கப்புறம் போய் துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு அதை ஆன் பண்ணி விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு லேட் ஆகிடுச்சு. எப்படி நான் வந்து துணியை காய போட போகிறேன்னு தெரியல, பார்ப்போம். அப்புறம் துணியை போட்டுட்டு எல்லாத்தையும் பெருக்கி வாரிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பெருக்கிறதுக்குள்ளே வந்து டைமே ஆயிடுச்சு. ஸோ அதனால் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு, ஸ்நாக்ஸும் லேட்டாக தான் சாப்பிட்டேன். அப்புறம் நாங்கள் 2 பேர் சேர்ந்து போய் குட்டீஸை வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தோம். ஸ்கூல்லேருந்து வரும்போது குட்டீஸ் ஸ்கூலில் என்ன பண்ணீங்க, எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க அப்படின்னு என்கொயரிலாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். கூட்டிகிட்டு வந்ததும் இன்றைக்கி வந்து அப்படியே கலர் அடிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆனால் 2 பேருமே கலர் அடிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால் இன்றைக்கி உட்காந்து கலர் அடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வாங்க சாப்பிட்லான்ட்டு பாப்பாவுக்கு நான் ஊட்டிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து நான் தான் காய் வைப்பேன், எனக்கு பீட்ரூட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு பீட்ரூட் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எடுத்து வை கொஞ்சமாக கூட்டுக்கிட்டே நான் வந்து அவங்க கூடவே நான் சாப்பிட்டுட்டேன். குட்டி பையன் வந்து இவங்களை சாப்பிட வைக்கிறதுக்குள்ளேயே சாப்பிட்டுட்டு அவங்க போய் படுத்துட்டாங்க. சூப்பர். குட்டி பாப்பா வந்து எனக்கு பீட்ரூட் பூவா வேணும் அப்படின்னாங்க. சரி இதை சாப்பிட்டுட்டு அதில் 4 வாய் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் பீட்ரூட் பூவா கொஞ்சம் போட்டு தானே அதையும் சாப்பிட்டுட்டு வந்து ஏன் எனக்கு தெரியாது 2 பேரும் கதை வேணும். நான் என்ன சொல்கிறேன், நோ ஏதாவது ஒரு கதை ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். தெனாலி கதை. சரி, ஒரு தெனாலி கதை, ஒரு சரி பீம் கதை, ஒரு தெனாலி கதை. ஓகே சரி சொல்லலாம். பீம் கதை ஃபஸ்ட்டு சொல்லலாமா? ஓகே டன். அவங்களுக்கு கதையெல்லாம் சொல்லி தூங்க வச்சுட்டு நான் கொஞ்சம் நேரம் எடிட் பண்ணிட்டு இருந்தேன் மதியானம். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னா இன்றைக்கி சாத்துக்குடி இருக்குது, சாத்துக்குடி ஜூஸ் போட்டுட்டு அப்புறம் பட்டாணி இருக்குது, பட்டாணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நான் ஜூஸ் வந்து போட்டுட்டு இருந்தேன். கையில் வச்சுட்ருக்கியா? ஊத வேண்டி தானே நீ, ஊது, வாயில் வச்சு ஊது. வருமே. அப்புறம் நான் தான் சாத்துக்குடி ஜூஸ் போடுவேன்னு அவங்க சொல்ல, சரி போடுங்க அப்படின்னு அவங்க கொடுத்தேன். சூப்பரா எடுத்துட்டியே. வெய்யே இது பிடி. அம்மா ப்ரெஸ் பண்ணு. வந்துருச்சா? சூப்பர். நிறைய வந்துருச்சுல்ல. ஊத்து, அந்த வடிகட்டியில் ஊத்து. இப்போ யார் குடிப்பா? நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லு. அதான் குட் கேர்ள். ஓகேவா? நீ தானே போட்ட, நீ தான் குடிக்கணும் அப்போ. ஓகே குடிப்பியா? அது உனக்கு ஏன் இது பிடிக்காது? நானே வச்சுக்கணும். ஏன் உனக்கு இது பிடிக்காது? பாப்பானா பிங்க் கலர் தான் பிடிக்குமா? அதான் வெடிஞ்சிருச்சுல, அதனால இதை வச்சுக்கோ. ஏன் சரி போய் எடுத்துக்கோ. இவ்வளவும் நாங்கள் மட்டும் பேசுகிறோமே, குட்டி பையன் எங்கன்னு தேடாதீங்க. அவர் வந்து உட்காந்து சின்சியராக ட்ராயிங் பண்ணிட்டு கலர் அழகாக அடிச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து கிளாஸ்க்கு போயிட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு அவங்களையும் உட்கார வச்சு கொஞ்சம் படிக்கலாம் வச்சுட்டு. நீ அழகாக தான் தங்கம் அடிக்கிற. கிளாஸ் முடிச்ச பிறகு தான் ஞாபகம் இருந்தது, சிச்சோ துணி போட்டதை காய வைக்கலையேன்னு. அப்புறம் அப்படியே பால்கனிலேயே காய வச்சுட்டு அப்புறம் காலையில் வச்ச சாம்பார் இருக்குல்லையோ அதையே சூடு பண்ணிவிட்டு தோசை ஊற்றிட்டு இருந்தேன். அப்படியே வாழைப்பழம் வந்து நம்மளும் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டோம். அப்புறம் தோசை எல்லோரும் சாப்பிட்டுட்டு கரெக்டாக எங்களோட டைம் இன்றைக்கி வந்து ரொம்ப ஏர்லியராகவே நான் முடிச்சிட்டேன். ஸோ கிளாஸு கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. அதனால் 7:45க்குலாம் வந்து எங்களோட ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ எப்பயும் போல் 8:10க்குலாம் நாங்கள் தூங்க போயிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்னதில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.